திஸ் கவர்மெண்ட் வில் கண்டினியூ டில் 29. எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. அது எந்த சில பேர் நாக்க தொங்க போட்டுட்டு எதிர்பார்க்குற மாதிரி மோடி ஆட்சி கவுந்துருன்றதெல்லாம் முட்டாள்தனமானது. அப்படிலாம் எந்த வாய்ப்புமே கிடையாது. பாலிடிக்ஸே இன்றைக்கு ரைட் விங்காக சரிஞ்சிருக்குது, சாஞ்சிருக்குது. அதனால் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அடுத்த 4.5 ஆண்டுகள் மோடி கவர்மெண்ட் தான். 2029 மே மாதம் வரையில் இந்த மேண்டேட் அப்படியே அவங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். அவங்க கண்டிப்பாக அவங்க தே வில் கண்டினியூ. எனக்கு என்னமோ அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ அது நீங்கள் என்ன கேட்டீங்க, அதை தாண்டி சொல்லுங்கள். மெயின் கொஸ்டின் ஆல்ரெடி இந்த அரிட்டாப்பட்டி இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க ஜனங்க. இது செயல்படுத்த முடியாம அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்னு. வெல், இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் அதிகம். அதனால் வந்து அந்த மக்களோட போராட்டத்தை மதித்து அவங்க வந்து அதை கைவிடுற சூழலுக்கு வந்தது. இதே குஜராத்தை அந்த போராட முடியுமா? ஆல்ரெடி ஹார்திக் பட்டேல் ஒருத்தர் போராடினாரு, ரொம்ப தீவிரமான இது பண்ணாரு. அவர் மொத்தமா ஆஃப் பண்ணிட்டு சர்தார் பட்டேலுக்கு எல்லாம் மட்டும் வச்சு மொத்தமா முடிச்சாங்க. அந்த எவ்வளவு ரிசர்வேஷன் கொடுத்தாங்கன்ற விஷயங்கள்லாம் எதுவுமே எந்த ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸுமே கிடையாது. ஸோ இது வந்து இப்போதைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ 26 எலெக்ஷனுக்கு வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வந்து டைட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் டைட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு பிரத்யேகமான குணாம்சங்கள் குறித்து அவர்கள் கவலைப்பட வேண்டும். அதெல்லாம் கவலைப்படலைன்னா அவங்களுக்கு வந்து அவங்களால வளர முடியாது. அது அது அவங்களுக்குமே நல்லா தெரியுது. சரி, இன்னைக்கு இருக்க கண்டிஷனில் வந்து உங்களுக்கு வந்து நேஷ்னல் லெவலில் பிஜேபி வந்து ஒரு தவிர்க்க முடியாத, அசைக்க முடியாத ஃபோர்ஸாக தான் இருக்குது. 4.5 ஆண்டுகளுக்கு இவருடைய ஆட்சியில் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். மற்றபடி இந்த டாரிஃப் விஷயம், அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்ததெல்லாம் நிச்சயமாக நிர்மலா சீதாராமனோட பட்ஜெட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனால் மிகப்பெரிய சவால்களை சந்திக்கும். அதை மோடி எப்படி கையாள போகிறார் என்பது நமக்கு தெரியல. ட்ரம்ப்பை மோடி அப்பப்போ கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆனால் ஒருபோதும் ட்ரம்ப் மோடியை கட்டிப்பிடிக்க மாட்டார். ஏன்னா அமெரிக்க நலன்கள் தான் அவங்களுக்கு முக்கியம். அப்போ அந்த இடத்துல மோடி எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாரு? ஏற்கனவே ரஷ்யாவோட வலுவான உறவில் இருக்கக்கூடிய மோடி ட்ரம்ப்போட உறவை எப்படி மெயின்டைன் பண்ணுவாருன்றது ரொம்ப சிக்கலான கொஸ்டின் தான். 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து உங்களுக்கு எல்லாம் பேசி கூட தீராத பிரச்சனைகள்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து. பட் அப்படியும் அதை மீறி தான் வந்து சொல்யூஷனை நோக்கி நம்ம நகர்ந்தாகணும். நிர்மலாவோட பட்ஜெட்டில் பல முடிவுகள் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகளால் பாதிக்கப்படலாம், அல்லது இந்தியாவுக்குள்ள தலைகீழான மாற்றங்களையும் ஏற்படுத்தலாம்.